ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமாட்டு ரவை போண்டா பண்ண போகிறேங்க. 1.5 பவுன் ரவை எடுத்துருங்க. 2 வெங்காயம், 1 கேரட்டு, மல்லித்தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, துருவின இஞ்சி, கருவேப்பிலை தழை, அப்புறம் உப்பு போட்டு சோடா கொஞ்சோண்டு ஆட் பண்ணி தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமாட்டு கொஞ்சம் தாளசம் பண்ணி ஊற்றிக்கலாம். கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தாளசம் பண்ணி அதில் ஊற்றி நம்ம கிண்டிக்கணுங்க. திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பணியார குழியில் ஊற்றனால கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. பணியார கடையாக அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனை வச்சு கோரி ஊற்றிக்கோங்க. கோரி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா கிறிஸ்பியாட்டு டேஸ்டியாட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், நைட்டு டின்னருக்கும் பண்ணலாம். அட்டகாசமாட்டு பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. பாய்.